போலியான வார்த்தைகளையும் நூதனமான கவனிப்புகளையும் நம்பி உங்கள் இதயத்தை யாரிடமும் அடமானம் வைத்து விடாதீர்கள். கசப்பான நினைவுகளுடனும் ஆழமான காயங்களுடனும் தான் விடைபெறுவீர்கள். பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற பொய்கள் அந்த உறவை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான். செய்யாத தவறுக்காக மன்னிப்பு கேட்பது அந்த உறவை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். தொடக்கத்தில் சொல்லுவார்கள், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று. கடைசியில் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்று முடித்து முற்றுப்புள்ளியும் வைத்து விடுவார்கள். எல்லாம் தெரிந்தும் எதுவுமே புரியாத மாதிரி நடிப்பவர்களிடம் எப்படித்தான் போராடினாலும் புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பிடித்து வைத்திருக்கும் முயல்களுக்கு எப்போதுமே 3 கால்கள் தான். கால வரையறைக்கு உட்பட்டதுதான் உறவு என்று நம்பாத வரைக்கும், யாருமே நிரந்தரமில்லை என்பதை உணராத வரைக்கும் ஏமாந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஒருவர் மீது நம்பிக்கையை வைக்கலாம். ஆனால் அதே நம்பிக்கையை அவர் நம்மீது வைப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. யாருமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் யாரோ ஒருவர் மட்டும் வேண்டும் என்று நினைப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் கடைசியில் அந்த ஒருவருக்கும் நாம் யாரோ ஒருவராக தெரியும் நிலையும் ஒரு நாள் வந்துவிடும். பழகிவிட்ட காரணத்துக்காக தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும், நீங்கள் காட்டும் பாசத்தை எப்போதுமே தொல்லையாக நினைப்பவர்களிடமும் ஏதாவது நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று நினைப்பது சர்க்கரையை கொட்டி கடல் நீர் முழுவதையும் இனிப்பாக்கலாம் என்று நினைப்பதற்கு சமமானது. யாரையுமே நம்பக்கூடாது என்ற வார்த்தை வாயில் ஈஸியாக வருகிற வார்த்தை கிடையாது. அது நொந்து நூலாகி போன ஒரு மனுஷனுடைய புலம்பல்.